விக்ரமாதித்தன் தொடர்கிறது. அன்னையே, மன்னன் விக்ரமாதித்தனுக்கு தொடர்ந்து சேவை செய்து 1000 ஆண்டுகள் மேலாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 2000 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ வேண்டும் என வரம் கேட்டேன். இப்பொழுது மன்னன் உயிரோடு இல்லை. இந்த நிலையில் நான் 2000 ஆண்டு காலம் உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஆனால் அன்னையே, நான் இதற்காக மட்டும் சேர்க்கவில்லை. தேவேந்திர மன்னன் விக்ரமாதித்தன் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு வரமளித்தான். ஆனால் விக்ரமாதித்தன் வரம் பெற்று சில நாட்கள் ஆவதற்குள்ளாகவே தன் உயிரை இழந்துவிட்டான். தேவேந்திரன் கொடுத்த வரத்துக்கு இவ்வளவுதான் சக்தியா? அன்னையே, தாங்கள் இப்பொழுது எனக்கு 2000 ஆண்டுகள் அளித்து வரமளித்தீர்கள். இந்த வரம் எந்த அளவுக்கு பலிக்குமோ என ஐயமாக இருக்கிறது. யார் கண்டார்கள்? நாளையே என் உயிர் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை எண்ணித்தான் நான் சிரித்தேன் என பட்டி பதிலளித்தான். பத்ரகாளி அம்மன் கலகலவென நகைத்து, குழந்தாய், என்னையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி அற்புதமாக வேலை செய்துவிட்டாய். நான் சற்றும் யோசிக்காமல் ஏதேதோ செய்துவிட்டேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்களே, அந்த மாதிரி உன்னுடைய மன்னன் விக்ரமாதித்தனின் தலையை துண்டித்து என்னிடம் 2000 ஆண்டுகள் ஆயுளையும் பெற்றுவிட்டு இப்போது மன்னனும் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று விரும்புகிறாய். சரி, உன் விருப்பம் போலவே எல்லாம் நடக்கட்டும் என்று கூறி பத்ரகாளி அம்மன் ஒரு எலுமிச்சம் பழத்தையும் கும்ப தீர்த்தத்தையும் பட்டியிடம் அளித்து, நீ விக்ரமாதித்தனுடைய தலையை அவனுடைய உடலுடன் பொருத்தி வெட்டப்பட்ட கழுத்து பாகத்தில் கும்ப தீர்த்தத்தை தடவினால் விக்ரமாதித்தன் உயிர் பெற்று எழுவான் என கூறி மறைந்தாள். பட்டி கும்ப தீர்த்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பி விக்ரமாதித்தனை உயிர் பெற்று எழச் செய்தான். உயிர் பெற்று எழுந்த விக்ரமாதித்தனிடம் தான் பத்ரகாளி அம்மனிடம் 2000 ஆண்டுகள் ஆயுளை பெற்ற விவரத்தை சொன்னான். விக்ரமாதித்தன் மிகவும் வருத்தம் அடைந்தவனாக, பட்டி, நான் 1000 ஆண்டுகள் உயிர் வாழத்தான் வரம் பெற்று வந்திருக்கிறேன். நீயோ 2000 ஆண்டுகள் உயிர் வாழ வரம் பெற்று வந்துவிட்டாய். நம் இருவரும் எப்படி சமமான ஆயுளுடன் வாழ முடியும் என்று கேட்டான். மன்னர் அவர்களே, கவலைப்படாதீர்கள். இந்த பிரச்சனையை சுலபமாக சமாளித்து விடலாம். தாங்கள் சிம்மாசனத்தில் இருக்கும் காலம்தான் 1000 ஆண்டுகளாக கணக்கிடப்படும் என தேவேந்திரன் கூறியிருக்கிறான். தாங்கள் சிம்மாசனத்தில் இருந்து 6 மாதங்கள் ஆட்சி நடத்துங்கள். பிறகு நாம் இருவரும் நாட்டை விட்டு வெளியேறி காட்டுப் பகுதிகளிலும் பிற பிரதேசங்களிலும் யாத்திரை செய்து வருவோம். தாங்கள் 6 மாதங்களில் சிம்மாசனத்தில் இல்லாத போது தங்கள் ஆயுள் கணக்கிடப்படாது. ஆகையால் தாங்களும் 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து விட முடியும் என்று பட்டி யோசனை சொன்னான். விக்ரமாதித்தன் பட்டியை தழுவிக்கொண்டு, பட்டி, உன்னை போன்ற நுண்ணறிவும் சமயோசித புத்தியும் உள்ள மேதை அமைச்சராக இருக்கும் வரை எனக்கென்ன குறை என்று பாராட்டினான். விக்ரமாதித்தன் தொடரும்.